ఒక్క క్షణము నీ సన్నిధిలో ఉండిన చాలును దేవా, ఉండిన చాలును దేవా. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் மே மாதத்தின் அன்னை மரியாளின் வணக்க மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் நாம் அப்போஸ்தலர்களான பிலிப்பு, யாக்கோபு இவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். பிலிப்பு திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்தவர். அந்திரேயாவும் பிலிப்பும் அவருடைய சீடராக இருந்தவர்கள். திருமுழுக்கு யோவான் அவர்களை இயேசுவின் சுட்டி காட்டி அவர்தான் இறைவனின் செம்மறி, அவரை பின்தொடருங்கள் என்று சொன்னதினால் அவர்கள் இயேசுவை பின்தொடர தொடங்கினார்கள். இந்த யாக்கோபு யாருன்னே ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியாது. இவர் யோவானுடைய சகோதரர் யாக்கோபு கிடையாது, அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியும். செபெதேயுவின் மகன் கிடையாது. அவர் ஸ்பெயின் நாட்டில் முதல் மறைசாட்சியாக, அப்போஸ்தலர்கள் முதல் மறைசாட்சியாக இருந்தவர் அந்த யாக்கோபு. ஆனால் இன்றைக்கி நாம் கொண்டாடுறது அந்த யாக்கோபு கிடையாது. இந்த யாக்கோபு யாருன்னா அவ்வளோ தெளிவாக தெரியாது. ஒருவேளை அவர் இயேசுடைய சகோதரராக இருந்திருக்கலாம். அதாவது அன்னை மரியாளுடைய சகோதரி உடைய மகன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அவர் வேறு யாராவதும் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் யாருன்னு நமக்கு கிளியராக கூட தெரியாது. அப்புறம் பிலிப்பை பற்றி யோசிச்சோன்னா அவருக்கு ஓரளவுக்கு இயேசுவை புரிந்து கொண்டார். என்னென்னா, இவரால் நமக்கு கடவுளை காட்ட முடியும், தந்தையை காட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கை பிலிப்புக்கு இயேசுவை மீது இருந்தது. நல்லா கேட்குறார், எங்களுக்கு தந்தையை காட்டும், அது போதும்னு. ஆனால் அந்த அளவுக்கு தான் அவருக்கு புரிதல் இருந்துச்சு. இயேசுவை பார்ப்பதே தந்தையை பார்ப்பது என்ற உண்மையான முழுமையான புரிதல் பிலிப்பிடம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு புரிதல் இருந்துச்சு இயேசுவை பற்றி, முழுமையாக இல்லை. யாக்கோபுக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருந்துச்சுனான்னு கூட நமக்கு தெரியாது. முக்கால்வாசி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா அப்போஸ்தலரும் அப்படி தான் இருந்தாங்க. என்ன மாற்றுச்சு இவங்க எல்லாரையும் அப்படின்னா, எந்த நிகழ்வு எல்லாத்தையும் புரிய வச்சதுன்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் இயேசு யார் என்பதை அவர் இறைவன், கடவுள், மனிதனானவர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. உயிர்த்தெழுதல்னா கிறிஸ்தவமே கிடையாது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்து இயேசு கற்பித்த எல்லாவற்றுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணுன்னா அது ஆண்டவருடைய உயிர்ப்பின் பின்னணியில் நாம் பார்த்தா மட்டும்தான் புரியும். சிலுவையின் அர்த்தம் புரியணுன்னா உயிர்ப்பு நமக்கு தேவை. ஆண்டவருடைய அன்பு கட்டளை புரிஞ்சுக்கணும்னா உயிர்ப்பு நமக்கு தேவை. அவர் சொல்கிறது, ஒரு கோதுமை மணியை போல் உங்களை இழக்க தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கணுன்னா உயிர்ப்பு நமக்கு தேவை. ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் இன்னொரு கரத்தை காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணுன்னா உயிர்ப்பு அவருக்கு நமக்கு தேவை. உயிர்ப்பு இல்லாமல் இயேசுவையும் புரிந்து கொள்ள முடியாது, அவர் கற்பித்ததையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த உயிர்ப்பு தான் இந்த முதல் வாசகத்தில் கூட நம்ம கேட்குறோம், அப்போஸ்தலருக்கு உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார், இந்த யாக்கோபிற்கு உட்பட அனைவருக்கும் காட்சி கொடுத்தார் என்று. அந்த உயிர்ப்பு தான் அவர்களை மாற்றியது. நாமும் கூட அந்த உயிர்த்த ஆண்டவரை எப்பொழுதுமே நம் கண்முன் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தில் கூட சிலுவை, கண்டிப்பாக மையத்தில் சிலுவை வைக்க வேண்டும். அதோடு சேர்ந்து உயிர்த்த ஆண்டவர், காலி கல்லறை உயிர்த்த ஆண்டவர், ஒருவேளை இறையிறக்க ஆண்டவர், அந்த படம் நமக்கு தேவை. நம்ம மனசுலேயும் கூட, நம்ம மனக்கண்ணிலும் கூட எப்போவுமே உயிர்த்த ஆண்டவரை நாம் வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இந்த பண்பு நம்மில் வளர வேண்டும் என்று இந்த நாளில் மன்றாடி கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய மகன் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் கிறிஸ்தவம் அர்த்தமுள்ள மதமாக இருக்கின்றது. அவருடைய உயிர்த்தெழுதலின் விளச்சத்தில் தான் எங்களால் அவருடைய போதனையும் புரிந்து கொள்ள முடியும், அவரையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக எப்பொழுதுமே அவருடைய உயிர்ப்பை எங்கள் கண்முன், மனக்கண்முன் நிறுத்தி வைக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு அதே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.